இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டீ கடையில் எப்படி வந்து பிரெட் பஜ்ஜி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். அதுக்கு இப்போ வந்து 4 ஸ்லைஸ் அளவுக்கு பிரெட் எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ் வந்து தன்னாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ வந்து ரெடிமேட் மிக்ஸாக பார்த்தீங்கன்னா பிரெட் பஜ்ஜி மிக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு, 3/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி, 50 கிராம் அளவுக்கு ஓமம், இந்த 3த்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி மில்லில் கொடுத்து நல்லா பவுடர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஒரு பாத்திரத்தில் 4 கை அளவுக்கு அந்த பிரெட் பஜ்ஜி மிக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மிக்ஸை வந்து போட்டுக்கிறாங்க. இப்போ போதுமான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இது கூட இன்னும் டேஸ்ட் சேர்க்க 2 கை அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறாங்க பஜ்ஜிக்கு தேவையான அளவு. அடுத்து காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறாங்க. வீட்டில் செய்கிறவங்களுக்கு இந்த கலரே போதும்னா நீங்கள் கலர் சேர்க்க தேவையில்லை. இவங்க கடைக்கு செய்கிறதுனால சிட்டிகை ஆரஞ்சு கேசரி பவுடர் வந்து சேர்க்குறாங்க. இப்போ பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி நல்லா உப்பலாக வரதுக்காக ஆப்ப சோடா அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவை கரைக்க போகிறாங்க தண்ணி விட்டு. முதல்ல எப்பயுமே பஜ்ஜி மிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு ஒவ்வொரு பஜ்ஜிக்கும் ஒவ்வொரு பதத்தில் வந்து பஜ்ஜி மாவு இருக்கணும். இப்போ பிரெட் பஜ்ஜிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரெட் பஜ்ஜிக்கு மாவு பக்குவம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ பஜ்ஜிக்கு வந்து மாவு மிக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்லா இந்த பக்குவத்துக்கு கரெக்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை வந்து சூடு பண்ணிட்டாங்க. நம்ம ரெடி பண்ண மாவை வந்து அந்த எண்ணெயில் விடும் போது எண்ணெய் டக்குன்னு மாவு வந்து மேலே வந்துருச்சுன்னா எண்ணெயில் சூடு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒவ்வொரு ப்ரெட்டு பீஸா எடுத்து மாவுக்குள்ளே வந்து டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போடுறாங்க. போடும் போதே பாருங்கள் அப்படியே பஜ்ஜி வந்து மேலே மிதக்குது. அந்த மாதிரி எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும். ரொம்ப சிறு தீயில் வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு பஜ்ஜி பண்ணணும். அதே மாதிரி ப்ரெட்டை வந்து மாவுக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து வழித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுங்க. இல்லைனா வந்து மொத்தையாக வந்து மாவு வந்து இருக்கும் பஜ்ஜியில், சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ நல்லா பஜ்ஜி வெந்த பிறகு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரெட் பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.